பிகேஆர் கட்சி நீண்ட காலமாக கடைபிடித்து வரும் பொது விவாதம் மற்றும் கருத்து பரிமாற்ற கலாச்சாரம்தான் அதன் வலிமைக்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது என்று டதஸ்ரீ ரவிஜி ரம்லி சுட்டிக்காட்டினார். பிகேஆரில் உள்நிலை ஜனநாயகத்திற்கு பொது விவாதங்கள்தான் அடிப்படை என்றும் கடந்த கால கட்சி தேர்தல்களும் இதில் உள்ளடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொது விவாதங்கள் நடத்துவதுதான் நமது பாரம்பரியமாகும் என்றும் துணைத் தலைவர் வேட்பாளர்களுக்கும் இளைஞர் பிரிவின் தலைவர் பதவிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரவிஜி ரம்லி தெரிவித்தார். பொது விவாதம் நடத்த முன்வரும்படி தாம் விடுத்த அழைப்பை நூருல் இசா நிராகரித்திருப்பது பற்றி கருத்துரைத்த போது ரவிஜி இதனை தெரிவித்தார். இவ்வார இறுதியில் நடைபெறவிருக்கும் அக்கட்சியின் துணைத் தலைவர் தேர்தலில் நூருல் இசாவும் ரவிஜியும் நேருக்கு நேர் மோதுகின்றனர். பொது விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட உரிமையாகும். ஆனால் வாக்களிக்கும் வேளையில் பேராளர்கள் இதனை கருத்தில் கொள்வார்கள் என்று ரவிஜி இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.